சொல்லி பிரச்சாரத்தை சந்திப்போம். வளர்ச்சி கொண்டு வந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், புதிய திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும், உள்நேர பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட வேண்டும். அல்லது டம்மி பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதிக்கு ஆகாது. கடந்த 5 ஆண்டுகளாக 4 வழிச்சாலை பணிகள் பாதியில் இருக்கு. அது ஏன் அப்படி பாதியில் இருக்கு? இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பண்ணலையா? பாராளுமன்ற உறுப்பினர் சரி, இங்க இருக்கக்கூடிய அமைச்சரும் சரி, அந்த திட்டத்தை முழுமையா நிறுத்தக்கூடிய வேலைகள் தான் செய்தாங்க. அமைச்சர் வழக்கே போட்டுக்கிறாரு. மதுரை உயர் நீதிமன்ற இடையில 2019 வருஷத்துக்கு அவர் வழக்கு போட்டுக்கிறாரு. வழக்கு நான் பலமுறை சொன்னதுதான் 9897 அதனால அவங்களுடைய நோக்கங்கள் ரொம்ப தெளிவா தெரியுது. பாராளுமன்ற உறுப்பினர் 2 வருஷமா ஆளே காணல, எந்த வேலையும் செய்யல. இந்த மாவட்டத்துக்கு வரக்கூடிய நிகழ்ச்சிகளே ரொம்ப குறைவா இருந்துகிட்டு இருந்தது. வந்தாலும் கூட அவங்களுடைய சொந்த வேலைகள் தான் போனாங்களே வெளியே பாராளுமன்ற தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் பண்ணாங்க. இப்போ நாம கொண்டு வந்த திட்டங்களை நம்மால் நிறைவேற்ற முடியும். 2025 டிசம்பருக்குள்ளால அந்த 4 வழிச்சாலையை முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம். அதே போல இரட்டை ரயில் பாதை 4000 கோடியில் கொண்டு வரப்பட்டுக்கூடிய இரட்டை ரயில் பாதை அதையும் முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம். என் மண் என் மக்கள் யாத்திரை, அதுக்கப்புறம் 5 முறை பிரதமர் தமிழகம் வருகை, இது தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? பிரதமருடைய வருகை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பு சொல்லும். வெறும் தேர்தல் கண்ணோட்டத்தோட மட்டும் பார்க்கக்கூடாது. அவர் ஒவ்வொரு முறை வரும்போதும் கூட தமிழ்நாட்டுக்கு என்று சொல்லி ஏராளமான திட்டங்களை அறிவித்து விட்டு போறாரு. இது தமிழ்நாடு செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். தமிழக முதல்வர் செல்லக்கூடிய பிரச்சார மேடைகள்ல பாசிச பாஜக அரசு தமிழ்நாட்டிலே அகற்றணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை பத்தி என்ன? 1999ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கூட்டணி வைத்த போது அந்த பாசிசம் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் 2004 வரைக்கும் அவர்கள் எங்களோடு இருந்தாங்க. அதனால அந்த பாசிசம்னு அவர் சொல்றது சரியா இருக்கும். அவங்க இருந்த காலம் பாசிசம் மட்டும்லாம். ஆனா ஒன்னும் புரிஞ்சுக்கணும், கலைஞர் அவர்கள் ரொம்ப தெளிவா ஒன்று சொன்னாரு, கூடா நட்பு கேடில் முடியும் அப்படின்ட்டு. காங்கிரஸோடு கூட்டணி வைப்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேட்டை விளைவிக்கும்னு கலைஞர் சொன்னார். அதான் நடந்துட்டு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் செல்லக்கூடிய இடங்கள்ல ஏற்கனவே செங்கல் எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கல் நட்டுட்டு போனாங்க. அது கடந்த முறை பலரும் விமர்சிக்கப்பட்டது. இப்போ மீண்டும் அதே கல்லை எடுத்துட்டு போறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரப்படுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த கல்லூரிக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று மாணவர்களும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. மருத்துவமனை போன்ற விஷயங்கள்லாம் கட்டுவதற்கு கால அவகாசம் தேவைப்பட்டிருக்குது. இனி வரக்கூடிய சில ஆண்டுகளுக்குள்ளாக, 5 ஆண்டுகள் நான் சொல்ல மாட்டேன், 1-2 ஆண்டுகளுக்குள்ளாகவே அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் நிச்சயமாக அமையும். குமரி மாவட்டத்துல இந்த முறை நீங்க வெற்றி பெற்ற என்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை திட்டமிட்டிருக்கீங்க? ஏற்கனவே கொண்டு வந்த திட்டங்கள், கிடப்பில் போடப்பட்டிருக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வருவோம். இஎஸ்ஐ மருத்துவமனை, தொழிலாளர்களுக்கான மருத்துவமனை, அது அப்படியே கண்டுக்காமலே விட்டாங்க. அது கொண்டு வரக்கூடியது இப்படி நிறைய இருக்குது. நாங்கள் மேனிஃபெஸ்டோ இன்னும் 2-3 நாள்ல வெளியிடுவோம். ஒவ்வொரு தேர்தலையும் மீனவ மக்களுடைய கோரிக்கை என்னன்னா, காணாமல் போக மீனவர்களை மீட்கிறதுக்காக வேண்டி ஹெலிகாப்டர் தளம் அமைக்கணும். ஆனா அது ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் எல்லா அரசியல் கட்சிகளும் அந்தந்த தேர்தலில் நாங்கள் கொண்டு வருவோங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆனா தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு யாருமே கண்டுக்கிறதுல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? கவலைப்படாதுங்க. நாம் வெற்றி பெற்று வரும்போது 2 ஆண்டுகளுக்குள்ளாக ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்படும். மட்டுமல்ல, ஆபத்து காலத்தில் மீனவர்களை மீட்கக்கூடிய ஆம்புலன்ஸ் வசதி கொண்ட கப்பலும் ஏற்பாடு செய்யும்.
தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை பெற்ற விவகாரம் இந்திய அளவுல பெரும் பேச்சு பொருளா இருக்கும்போது பாஜகவின் வெற்றி வாய்ப்பை இது பாதிக்கப்படும். முறையற்ற வகையில எதுவுமே வாங்கலையே, முறையான வகையில வாங்கியிருக்குது. இவர்களுடைய ஒரு மாநிலத்துல ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு கம்பெனிட்டு இருந்து லாட்டரி சீட்டு கம்பெனிட்டு இருந்து எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க. இதை கம்பேர் பண்ணும்போது வேற எந்த கட்சிக்குமே இந்த அளவுக்கு போயிருக்காது. அதனால திமுக நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இதெல்லாம். மத்தியில மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரும்போது எத்தனை இடங்களை கைப்பற்றணும்னு எதிர்பார்க்குறீங்க இந்த வாட்டி? மத்தியில 400க்கும் மேற்பட்ட இடம். தமிழகத்தில் 39 இடங்களையும் கைப்பற்றணும் நாம முயற்சி செய்துட்டு இருக்கிறோம். உறுதியாக அது நடைபெறும் என்று நம்பிக்கை நமக்கு. விளவங்கோடு இடைத்தேர்தல் எப்படி இருக்கும்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் அமோகமான வெற்றி பெறுவார். விமான நிலையம் அமைக்கப்படுமா? மேனிஃபெஸ்டோ எல்லாமே இருக்குது. விமான நிலையத்துக்காக நான் இதுக்கு முன்னாடி எடுத்த முயற்சிகள் இதெல்லாம் இதுவரைக்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பண்ணாரு, நான் எடுத்த முயற்சிகள்லாம் அப்படியே தொகுத்து உங்களுக்கு தாரேன். இவர் என்ன பண்ணாரு, அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துருக்கணுமா வேண்டாமா? எந்த முயற்சியும் பண்ணல. சாதனை புத்தகம் ஒன்று வெளியிட்டு இருக்காரு, அதுல எத்தனை விஷயங்களை அவர் செயல்படுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? தற்போதைய பாராளுமன்ற மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்தார்னு சொல்லி கேட்டவங்களுக்கு அவர் சொன்ன விஷயம் அவர் வல்லவர் நல்லவர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. வல்லவர் நல்லவர் சரி, என்ன செய்தார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பதிலே இல்லை. அப்போ இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர், கூட்டணி கட்சியை சேர்ந்த அமைச்சராலேயே அவர் இதை செய்தார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் மக்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்றீங்க பார்ட் டைம் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தேன், அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டா என்ன சொன்னாரு, நான் பார்ட் டைம் தான் இருந்தேன் 2 வருஷம், இனி வந்தா முழு நேரமா இருப்போம் அப்படின்றாரு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. எங்க மாவட்ட மக்கள், நமது மாவட்ட மக்கள் பட்ட துயரங்கள்லாம் போதும், நீங்க கொஞ்சம் ஒதுங்கிரும் பிள்ளாய் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு. மேற்கு மாவட்டங்கள்ல தான் பொதுவாக வளர்ச்சியை பற்றி கேள்விகள் வரும். ஃபர்ஸ்ட் டைமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த கேள்வி வந்தது. தமிழ்நாட்டில் வேற சென்னையிலையும் கிடையாது, வேற எங்கேயுமே வளர்ச்சி பற்றி கேள்வி கேட்க மாட்டாங்க. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த மாதிரி இடங்கள்ல தான் அது வரும். முதல் முறையாக கட்சிக்கு அப்பாற்பட்டு, ஜாதிக்கு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லாரும் கேட்குறாங்க, வளர்ச்சி இல்லாமல் போச்சு, எல்லாம் நிப்பாட்டிட்டாங்களே, என்ன காரணம்? அதுக்கு பதில் கேட்டாச்சுன்னு சொன்னால் அடுத்த வருஷம் நான் வரும்போது நான் தூக்கி மறிச்சிடுவேன்னு சொன்னது மக்கள். நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் பார்ட் டைம் உறுப்பினர் சொல்லும்போது தற்போதைய தமிழக அமைச்சர், அதாவது நம்மள மனோ தங்கராஜ் என்னன்னா, நீங்க பாராளுமன்றம் பக்கமே போகாதவர்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார். யாரு? அமைச்சர் மனோ தங்கராஜ். நீங்க பாராளுமன்ற பக்கமே போகாதவங்க, அவரு பார்ட் டைம் ஆவது இருக்கிறாருன்னு சொல்லாரு, ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதாவது முழு பூசணிக்காக சோத்துல முறைக்கு நான் போனா போகலையே அப்படிங்கிறது பாராளுமன்றத்தில் பதிவாயிருக்குது. அதை அவர் பார்த்துட்டு சொன்னாரா இல்லை கண்ணை மூடிட்டு சொன்னாரா? போகாம இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அமைச்சர்கள் கட்டாயமா போய் ஆகணும். குமரி மாவட்டத்துல கனிம வள கடத்தல் தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு. அது திமுக சொல்லுது பாஜக தான் செய்யுதுன்ட்டு, பாஜக சொல்லுது திமுக செய்யுது. இப்போ இது நீங்க வெற்றி பெற்று ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்தா தடுத்து நிறுத்த வழிவகை செய்யப்படுமா? அது தடுத்து நிறுத்துவதோடு கூட இதுவரைக்கும் யாரு அந்த குற்றத்தை செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்கள் கம்பி எண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட உருவாகலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.